கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பலம்ன்றது உடல் சார்ந்த காரியம் மட்டும் இல்ல, மனம் சார்ந்ததும் கூடன்றது நாம் அறிஞ்சதுதான். பலருக்கு இருக்கக்கூடிய நோய் எந்த மருத்துவம் செஞ்சாலும் சீக்கிரம் குணமாகறது இல்ல. காரணம், சரியான மருத்துவம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவங்க பொதுவா மனபலம் இல்லாதவங்களா இருக்கிறதே அதுக்கு முக்கிய காரணம். இன்னைக்கு பல மருத்துவமனைகள் நம்மளுடைய பயத்தை தான் மூலதனமா வச்சு வியாபாரம் செய்யறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆமா, யாருக்கு மனசுல பலம் அதிகமோ அவங்கள எந்த வியாதியும் ஆட்கொண்டு அவங்கள அழிக்கிறது இல்ல. தைரியம், திட நம்பிக்கை ஒரு மனுஷனை எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்தும் சாதிக்க வைக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இந்த மனபலம் இல்லாத காரணத்தினாலதான் பலரது பரிசுத்தம் கேள்விக்குறியாவே இருக்குது. அதனால இன்னைக்கு நாம நேரம் எடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம். குத்து சண்டை வீரர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த பகுதியில அவரை வெல்ல யாருமே இல்ல. சில குத்துகள்லயே எதிரிய வீழ்த்தக்கூடிய வலிமை அவருக்கு இருந்துச்சு. தோல்வின்றதையே அறியாம வாழ்ந்து வந்தாரு. இப்பெல்லாம் அவரோட போட்டியிட யாருமே முன் வர்றதில்ல. அவருடைய எதிரிகள் எவ்வளவோ விதங்கள்ல முயற்சி செஞ்சும் கூட அவரை வீழ்த்த முடியவே இல்ல. நல்ல உடற்பயிற்சி, சத்தான உணவு, தேவையான அளவு உறக்கம்னு தன்னுடைய உடலை நல்லா பேணி வந்ததுனால எதிரிகள் அவரை வீழ்த்த வேற ஏதாவது வகையில திட்டம் வகுக்க ஒண்ணு கூடுனாங்க. பல விதமான ஆலோசனைகளை அவங்க கூடி பேசினாங்க. ஏதாவது செஞ்சு அவரை கொன்னுட்டாலும் அவர் வீரர்களுக்கு எல்லாம் முன்மாதிரின்னு பேசப்பட்டு அழியாத புகழ பெற்றுடுவாரு. அதனால அந்த யோசனை கைவிடப்பட்டுச்சு. குடிப்பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தலான்னு முயற்சி செஞ்சு அயல் நாட்டு போதை வஸ்துக்களை அவருக்கு பரிசளிக்க முயன்றப்போ அவங்களுக்கு முன்பாவே அவர் அதை உடைச்சி நொறுக்கி அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. உருப்படியா எந்த யோசனையும் கிடைக்காத நிலையில அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாங்க. எதையாவது செஞ்சு அவரை போட்டியில வீழ்த்தணும். அதனால அவரை வீழ்த்துறவங்களுக்கு 10 கோடி பரிசு கொடுக்கறதா வாக்களிச்சாங்க. பெரிய தொகை தான். இருந்தாலும் அவரை வீழ்த்த இதை விட அதிகமா செலவு செய்யவும் அவங்க தயாரா இருந்தாங்க. இந்த செய்தி காட்டு தீ போல பரவுச்சு. இது புதுசா சண்டை பயிற்சி செஞ்சு வரக்கூடிய ஒரு இளைஞனுடைய காதலையும் விழுந்துச்சு. 10 கோடி பரிசு தொகையா அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீரனுடைய வலிமை தெரிஞ்சிருந்ததுனால போட்டிக்கு வர யாருமே முன் வரல. இந்த நிலையில அந்த புதிய இளைஞன் தான் போட்டிக்கு வர்றதா முன் வந்தான். பல பேரு அவனை பயமுறுத்தி அவர்கிட்ட மோத வேண்டான்னு அறிவுரை சொன்னாங்க. ஆனா அவன் தன்னுடைய முடிவுல உறுதியா இருந்தான். வீரரும் அவனோட சண்டையிட சம்மதிச்சிட்டாரு. போட்டியினுடைய நாள் அறிவிக்கப்பட்டுச்சு. புதிய இளைஞன் தன்னுடைய நெருக்கமான நண்பர்களை வரவழைச்சான். அவங்க கிட்ட தனக்காக உதவி செய்யும்படி சில விஷயங்களை சொன்னான். அவன் எதுக்காக அப்படி சொன்னான்னு அவங்களுக்கு புரியலன்னாலும் நண்பனுடைய வெற்றிக்காக எதையும் செய்ய தயாரா இருந்ததுனால அவன் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. அதுல ஒருவன் வீரருடைய வீட்டுக்கு பழங்களோட போய் அவர் போட்டியில வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னான். அவரும் சந்தோஷமா அதை பெற்றுக்கிட்டு நன்றி சொன்னாரு. வந்தவன் திடீர்னு, என்னையா ஆச்சு உங்களுக்கு? பேசும்போதே இப்படி மூச்சு வாங்குதே, கல்லு மாதிரி இருந்தீங்களே, உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லி கிளம்புனான். எனக்கு மூச்சு வாங்குதா? நான் நல்லா தானே பேசுறேன் அப்படின்னு அவருக்கு குழப்பம் வந்துருச்சு. மறுநாள் அதிகாலையில அவர் வீதியில ஓட்டப்பயிற்சியில ஈடுபட்டுட்டு இருந்தப்போ திட்டப்படி இன்னொருத்தவன் அவருக்கு எதிர்பட்டு வணங்கினான். ஐயா, போட்டியில கலந்துக்க போறதா கேள்விப்பட்டேன். நான் உங்க தீவிர ரசிகன். இப்பவும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனாலும் முன்னால உங்க ஓட்டத்துல இருந்த வேகமும் வலிமையும் இப்ப இல்லையே, உடம்பு சரியில்லையான்னு கேட்டுட்டு நகர்ந்து போயிட்டான். என்ன எல்லாரும் இப்படி கேக்குறாங்க அப்படின்ட்டு இப்ப கொஞ்சமா பயம் துளிர் விட்டுச்சு. போட்டி துவங்கக்கூடிய நேரம் வந்துச்சு. பல பேர் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. அவர் மேடை ஏற போகும்போது எதிராளியான இளைஞனுடைய நண்பனான இன்னொருத்தவன் கையில பூங்கத்தோட வந்து அவரை வாழ்த்தி கை குலுக்குனான். என்னய்யா, எப்பவும் உங்க பிடி இரும்பு மாதிரி இருக்கும், இப்ப ரொம்பவும் தளர்ந்து போச்சே, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டுட்டு விடை பெற்று போனான். அவ்வளவுதான், வீரர் முற்றிலுமா சோர்ந்து போயிட்டாரு. போட்டி துவங்குச்சு.
அவர் வேகமா தாக்குதல ஆரம்பிச்சாலும், இனம் புரியாத சோர்வு அவர மேற்கொண்டுச்சு. இளைஞனுடைய தாக்குதல சமாளிக்க முடியாம பலவீனமா சரிஞ்சு போனாரு. எல்லாரும் ஓடி வந்து இளைஞனுடைய சாதனையையும், வீரத்தையும் பாராட்டுனாங்க. பிரியமானவர்களே, பலரும் இப்படிதான் பலவீனப்பட்டு, சோர்ந்து விசுவாச வாழ்க்கையில தோல்வி முகம் காணுவதுண்டு. ஆனா, நாம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பலப்படணும். பலவீனப்படுத்தக்கூடிய சாத்தானுடைய வார்த்தைகளால பலவீனப்பட வேண்டாம். வேதம் நமக்கு கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்னு எபேசியர் 6:10-11 ஆலோசனை கொடுக்குது. நாம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை உடையவங்க. நம்மளுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். நாமளும் ஜெயம் கொள்ளும்படி நமக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கறாரு. நம்மால முடியாதுன்னு சாத்தான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பவாத வார்த்தைகளை பார்த்து அஞ்ச வேண்டாம். நிச்சயம் நமக்கு தான் வெற்றி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிருன்னு யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை நமக்கு நினைவு இருக்கட்டும். அவன் தேசத்தை பங்கிடுவான், அவனை யாரும் ஜெயிக்கலாம் முடியாதுன்னு சொல்லப்பட்டுச்சு. நாமளும் கூட இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல வெற்றி பெறறதுக்கு தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, எந்த பாவத்துல இருந்தும் வெற்றி பெறதுக்கான பலம் நமக்கு உண்டு. இந்த உலகத்தின் பிடியில இருந்து நம்மளால வெற்றி பெற முடியும்னு விசுவாசத்தோட போராடுவோம். அவருடைய பிள்ளைங்களா வெற்றி பெறுவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.